வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் பார்த்தோம்னா நமக்கு கடந்த ஒரு வாரமாக மேல் நோக்கி மூவ்மெண்ட்ல இருக்கு. 25ஆம் தேதியிலிருந்து நம்ம இங்கே பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது இதே தொடர்ந்து இன்னும் மேல் நோக்கி மூவ் ஆச்சு அப்படின்னா முதல் கட்டமா நமக்கு 25,656 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 25,763 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இங்கேயும் இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 25,962 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா முதல்ல 25,350 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல நம்ம இங்கே இந்த ஜோனை எக்ஸிட் ஜோனா எடுத்துக்கலாம். இதை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து 25,151 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 151க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனை செக் பண்ணணும். நம்ம இந்த சார்ட் பேட்டர்ன்ல எக்ஸிட் ஆகுதான்னு முதல்ல இந்த ரெண்டு லெவலுக்கும் நடுவில் செக் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் இங்கே நமக்கு கேப் நிறையா இருக்கிறதுனால இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப ஒரு மாற்றம் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அல்லது இதையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்து நம்ம இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 25,044 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா 57,460 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 57,714 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 58,165 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆல்ரெடி நமக்கு பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை தாண்டி போய்கிட்டு இருக்கு. நமக்கு அந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேல் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு இதே இது மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 57,700 வரைக்கும் கண்டிப்பா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே மார்க்கெட் கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சு பைவட் பாயிண்ட்டை தாண்டி கீழ் நோக்கி வந்ததுன்னா 56,755 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,304 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,050 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல இதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா இருக்கும். இந்த லெவலை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு 55,500 வரைக்கும் மூவ் ஆகி திரும்ப மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு லெவலையும் ஜோன் செட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. அதை நம்ம செட் பண்ணி அதை என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸையும் நம்ம முன்கூட்டியே எழுதி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.